அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 ஐந்தாவது கணக்கில் y = sin x என்ற சார்பினை வரைந்து அதன் மூலமா y = sin of -x என்ற வளைவரையை நம்ம இந்த வளைவரை பயன்படுத்தி எப்படி வரையலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ அந்த வளைவரை வரைவதற்காக ஒரு 3 அல்லது 4 புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த புள்ளிகள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியா நீங்க சைன் வளைவரை வரையலாம். இருந்தாலும் தெளிவா எந்தெந்த புள்ளி வழியா போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உதாரணத்துக்கு எக்ஸுக்கு 0 அப்படின்னு முதல் புள்ளி கொடுத்து பார்க்கலாம். எக்ஸுக்கு மதிப்பு 0 மதிப்பு கொடுத்து பார்க்கலாம். therefore y = sin x அப்படின்ற காரணத்தினால இந்த எக்ஸோட பிளேஸ்ல 0 போடலாம். therefore sin 0 = 0. எனவே இப்போ 1வது புள்ளி நமக்கு என்ன வருது அப்படின்னா 0,0 என்ற ஆதி புள்ளி அது இந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்தது எக்ஸுக்கு நம்ம π/2 அப்படின்னு கொடுக்கலாம். therefore sin π/2 இன் மதிப்பு 1 அப்படின்ற காரணத்தினால இரண்டாவது புள்ளி π/2, 1 அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல இப்ப நம்ம இங்க குறிச்சிக்கலாம். இது x மதிப்பு π/2, y மதிப்பு 1 அப்படின்ற இரண்டாவது புள்ளி. இதே போல sin xக்கு πன்னு கொடுத்தோம்னா sin π = 0 அப்படின்ற காரணத்தினால மூணாவது புள்ளி π, 0 அப்படின்றத இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். அதே போல xக்கு 2π கொடுத்தோம்னா sin 2π இன் மதிப்பு மறுபடியும் 0 தான். எனவே நான்காவது புள்ளி 2π, 0 அப்படின்னு குறிச்சிட்டு இந்த புள்ளிகள் வழியா வளைவரை இந்த புள்ளிகள்லாம் சேர்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு 0ல இருந்து இந்த ரெண்டாவது புள்ளி இந்த புள்ளி வழியா போயிட்டு இந்த புள்ளி வரணும். திரும்ப இந்த புள்ளி வர்றதுக்கு கீழ் நோக்கி போயிட்டு இப்படி வரணும். மறுபடியும் இந்த புள்ளிகள்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம இந்த 4 புள்ளிகள் மட்டும் போட்டு இந்த சைன் வளைவரை இப்படி போகும். மற்ற புள்ளிகள்லாம் இப்போ உதாரணத்துக்கு இங்க π, 0 அப்படின்னு சொன்னா இங்க -π, 0, இதே போல -2π, 0 என்ற புள்ளிகள் இதுல இந்த வளைவரைக்கு அமையும். அப்படின்ற காரணத்தினால இந்த வளைவரையை நேரடியா இது போல வரைஞ்சிக்கலாம். அப்ப இந்த வளைவரையானது இது போல போயிட்டு இருக்குது. இந்த வளைவரையிலிருந்து y = sin of -x என்ற வளைவரையை நம்ம வரையணும். இது பாத்தீங்கன்னா இந்த வளைவரையை தான் இதே வளைவரை தான் இது. அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த வளைவரை தான் அதாவது y = sin x வளைவரை தான் y = sin of -x. அப்ப ரெண்டு வளைவரையும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தக்கூடிய வளைவரை தான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y = sin x அப்படின்றத கொடுக்கப்பட்டுள்ள இந்த சார்பு இத sin x க்கு நம்ம f of x ன்னு பேர் வச்சோம்னா இந்த 1வது சார்பு y = f of x அப்படின்னு எழுதிடலாம். இதுல இருந்து நாம கண்டுபிடிக்க போற வளைவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y = sin of -x. இந்த மைனஸ் வெளியே வச்சுட்டு sin of -x னா உள்ள இருக்கிற மைனஸ் வெளியே எடுத்து போட்டுக்கலாம். therefore sin x அப்படின்னு வரும். இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சுன்னா sin x னே வரும். இந்த sin x க்கு தான் f of x அப்படின்னு பேர் வச்சோம்னா இரண்டாவது சமன்பாடும் y = f of x னே வருது. therefore இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா y = sin of -x ஆனது y = sin x ஆகும். அதே வளைவரை தான். எனவே ஆன்சர் நம்ம y = sin of -x ஆனது y = sin x ஆகும் என்று எழுதினா போதும். ஏன்னா இந்த வளைவரைகள் ரெண்டுமே ஒன்றின் மீது ஒன்று பொருந்தி தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே வளைவரை தான். பாத்தீங்கன்னா தெரியும் இது போல ஒன்றின் மீது ஒன்றா பொருந்தி தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே வளைவரை அப்படின்ற காரணத்தினால இந்த ஆன்சர் வருது. இதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.